ஜார்க்கண்ட் என்ன உலகம் முழுவதும் சிங்கப்பூர், மலேசியா எந்த இடத்துல எடுத்தாலும் அவருக்கு ரசிகர்கள் ஏராளமானவர் இருக்காங்க. இவங்க என்னமோ எம்ஜிஆரை பற்றி இங்கே மத்திய அரசுலேருந்து ஒரு அமைச்சரை கூப்பிட்டு இங்கே நிறுத்தி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அவரை பற்றி பேசினா உடனே எம்ஜிஆரை பற்றி இந்தியா பூரா போகும். அதுக்காக தான் காயின் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்கங்கிறது அண்ணாமலையோட அறிவு கெட்டினது. அவ்வளோதான். உண்மையில் என்னன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு காயின் ரிலீஸ் பண்ணங்காட்டிக்கு மத்திய அரசுக்கு தான் பெருமை. எம்ஜிஆருக்கெல்லாம் இவங்க காயின் ரிலீஸ் பண்ணி ஒரு பெருமையெல்லாம் கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் ஆல்ரெடி உலகத்தின் உச்சத்தின் புகழ் பெற்ற ஒரு தலைவர், இன்றும் மக்கள் மனசில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர். அவருக்கு காயின் ரிலீஸ் பண்ணங்காட்டிக்கு பரவாயில்லையே, மத்திய அரசு எம்ஜிஆருக்கு காயின் ரிலீஸ் பண்ணி மத்திய அரசுக்கு தான் பெருமை. இதை முதல் அண்ணாமலை புரிஞ்சுக்கணும், நல்லா மைண்டில் ஏற்றிக்கணும். இது தெரியாமல் புரட்சி தலைவரோட புகழ் இங்கே கொண்டு போகிறோம் அங்கே போகிறோம். இதுக்கு பதில் சொன்னோம், அவ்வளோதான். இதுக்கு எங்கள் பொதுச் செயலாளர் இதே தான் சொன்னார். அவர் சிஎம்மாக இருக்கிறப்பெல்லாம் நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க தம்பி. அது மட்டும் இல்லை, உங்கள் கட்சியில் யார் ஆட்சியிலையும் இல்லை, உங்கள் கட்சியில் தலைவர்களே இல்லை. நீங்கள் இன்றைக்கி உருவான கட்சியில் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஆகி ஒரு ஹெட்டாக உட்காந்துருக்கிறீங்க. அவர் தனியாக புரட்சி தலைவர் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அவரே உருவாகி அந்த கட்சியில் அவர் இருக்கும் வரை அவர் தான் முதலமைச்சராக இருந்துட்டு போனாருன்னு சொன்னார். உடனே கோவம். இந்த அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு பதட்டம் வந்துடும் நினைக்கிறேன். யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா போதும் உடனே பதட்டம் வந்துடும். எப்பவுமே பொதுவாக சொல்லுவாங்க, நீங்கள் நிறைய டாக்டர்ஸ்கிட்ட இல்லை நிறையா அறிவுபூர்வமாக பேசுகிறவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், என்றைக்குமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிற ஆள் என்றைக்குமே பதட்டமே படமாட்டான். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கருத்தால் மோதக்கூடிய ஒரு தராதரம் இருக்கிற அறிவு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பான். எப்பயுமே அந்த பயம், ஐயோ நம்மளோட யாராவது நம்மளை சொல்லிடுவாங்களோ, ஐயோ நம்மளை யாராவது பாயிண்ட் பண்ணால் உடனே நம்மளோட ஏதோ ஆயிருமோ இதாயிருமோன்னு பயப்படக்கூடியவங்களாக தான் பிதட்டுவாங்க, அப்படியே வளருவாங்க. அது மட்டும் இல்லை, கத்துவாங்க, ரிப்பீட் பண்ணுவாங்க. ஏன்னா எத்தனை தடவை பார்த்துருக்குறோம் மீடியாவில் ஒரே கேள்வியை திரும்ப நான் சொல்கிறேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். மீடியாவாக இருந்தாலும் சரி, நான் கமலாலயத்தில் கேள்விப்பட்டேன், ஒரு அலுவலகத்தில் தூக்கி எறியறது என்ன வீசுறது என்ன, அவர்னால ஃபஸ்ட் அவரையே கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. அவர் சுயத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணாமல் கண்டபடி பேசுகிறார். அவர் வாயை அவர்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுதான் உண்மை. இது நான் சொல்லலை, நிறைய பேர் இது வரைக்கும் சொல்லிட்டாங்க, நீங்களும் விசாரிச்சுக்கோங்க. இதுதான் உண்மை. இன்றைக்கி இப்படி இருக்கிற நிலைமையில் இந்த அரசியல் கோமாளியாக இருக்கிற அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, தமிழ்நாட்டில், ஏன்னா இப்போ நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, ஒரு நாகரிக அரசியல் செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு பூமி, ஒரு நாடு. அங்கே அமித்ஷா மோடி பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி அரசியல் இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது. இங்கே பெரியவங்களுக்குனா மரியாதை கொடுப்போம், பெண்களுக்குன்னா மரியாதை கொடுப்போம். நம்ம நின்றுட்டு இருந்தால் ஒரு பெரியவங்க இருந்தால் எந்திரிச்சு இடம் கொடுப்போம். அந்தளவு மரியாதையும் பக்குவமும் பண்பும் நாகரிகமும் நிறைந்த மண் தமிழக மண். அது நிறைந்த நாடு தமிழ்நாடு. இங்கே அரசியலும் அப்படித்தான் இருக்கிறது. நான் ஒரு எடுத்துக்காட்டு கேட்குறேன். இப்போ சப்போஸ் அண்ணாமலையோட அப்பா அரசியல் இருக்கார், சரியா? அண்ணாமலை அரசியல் இல்லை, அவங்க அப்பாவை இப்படி தரக்குறைவாக பேசினோம்னா அண்ணாமலை ஏற்றுப்பாரா? கேட்குறேன், கேள்வி முன் வைக்கிறேன். இல்லை அண்ணாமலையோட குழந்தைகளுக்கு பெரியவங்களை இப்படி தான் தரக்குறைவாக பேசணும்னு அண்ணாமலை சொல்லி கொடுத்து வளர்த்துவாரா? நான் கேட்குறேன். நாங்கள் யாரும் அப்படி வளர்த்த மாட்டோம். பெரியவங்களுக்குனா மரியாதை கொடுக்கணும், ஒரு கருத்து சொன்னால் கருத்தால் பண்ணணும்னு நினைப்போம். இப்போ அவங்க அப்பாவை திட்டினா அவருக்கு எப்படி இருக்கும்? அவர் ஒரு வேளை அரசியல் இருந்து அரசியல் இப்படி அவரை அநாகரிகமாக தரக்குறைவாக நாங்கள் திட்டினா அண்ணாமலைக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் அண்ணாமலைக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறோம். எங்கள் இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவரால் வளர்க்கப்பட்டு இன்றைக்கி எடப்பாடியார் தலைமையில் இருக்கும் நாகரிகமான அரசியல் பண்ணக்கூடியவங்க. அவரை ஒரு ஆளாகவே நாங்கள் மதிக்கிறது இல்லை. இப்போது கோயம்புத்தூர்லலாம் பார்த்தீங்கன்னா கொடும்பாவே அவருக்கு எரிக்கல. ஏன்னா அவர் ஒரு ஆளே கிடையாது. இங்கே நின்று இருந்தார். அண்ணா என்ன எடப்பாடி அண்ணே பாருங்கண்ணே, அரவக்குறிச்சி இல்லைண்ணே எப்படியா ஜெயிக்க வைங்கண்ணே என்னமோ சொல்கிறாரு. கும்பிடு போடல அது போடல இப்படி நின்றுட்டு எம்ஆர் விஜயபாஸ்கர் அண்ணங்கிட்ட அண்ணே கொஞ்சம் பார்த்துக்கண்ணே, ஆமாண்ணே அண்ணே சுற்றிக்கிட்டே இருந்தார். இந்த பூனைக்குட்டி காலை சுற்றும்ல அந்த மாதிரி அண்ணே 2021 எப்படியா ஜெயிக்க வச்சிருங்கண்ணே அண்ணே அவர் சொன்னார். அந்த மாதிரி நல்ல கேமராண்ணே, நல்லா படம் பிடிக்கும் பாருங்க, இப்படி தான் பிடிச்சிக்கோங்க, இப்படி தான் நின்றுருந்தார். அண்ணன் நின்றுருந்தார். இன்னைக்கு என்னமோ அப்படியே வானத்திலிருந்து அப்படியே பிளந்து சூரியன்லாம் பிளந்து அப்படியே இறங்கி அப்படியே இந்தியாவே ஆஹா இவர் அப்படியே வந்துட்டார், இவர் தான் அடுத்த நம்ம பிரதமர்னு சொல்கிற மாதிரியும் என்னமோ அப்படியே சுத்தத்தின் அப்படியே இவர் தான் பெயர் மாதிரி இதெல்லாம் எதுக்கு? அண்ணாமலை திருச்சி சூர்யா தான் உங்களை கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காரு. ஒவ்வொரு இடத்துல நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தீங்க, என்ன கோல்பால் பண்ணீங்க, அரவக்குறிச்சியில் என்ன கொடுத்தீங்க, இங்கே கோயம்புத்தூர் எம்பியில் நிற்கிறப்ப எவ்வளோ காசு கொடுத்தீங்க, எல்லாத்தையும் கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. இது இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், அண்ணாமலை பேசல நிறைய பொய் இருக்குது. 2019 தேர்தல் நடந்ததான், அதில் வாரணாசிக்கு மோடி அவர்கள் நாமினேஷன் பண்ணுறதுக்காக இங்கே எல்லா சிஎம்ஐ கூப்பிட்டாங்களா. அப்போ எடப்பாடியாரை கூப்பிட்டாரா. எடப்பாடியார் நான் வரல, அவர் தோற்று போகிற கேண்டிடேட், நான் எதுக்கு வரணும்னு சொன்னாராம்.
அதனால அப்ப இருந்தே அவருக்கு மனசுல ஒரு இதுவா, அதனால என்ன என்ன யார் கோமாளிங்க? நீங்க தான் கோமாளி. 2019 நீங்க கட்சியிலேயே சேரல எனக்கு தெரிஞ்சு. 2020 தான் சேர்ந்தீங்க. அப்படியே 2019லேருந்து உங்களுக்கு அந்த உள்ளுணர்வு இருக்குன்னா, மானமுள்ள விவசாயி மகன்னா சோத்துல உப்பு போட்டு திங்கிற ஒரு ஆளா இருந்தா, 2022ல வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாம 2021 தேர்தல எடப்பாடியார் பின்னாடி கையை கும்பிட்டு பல்லு இழிச்சிட்டு நின்ன மானமுள்ள அண்ணாமலை எங்க போனார்? பதில் சொல்ல முடியுமா? சும்மா இன்னைக்கு என்னமோ வந்து பெரிய அப்படியே யோகிய சிகாமணி மாதிரி பேசுறீங்க. பதில் சொல்லுங்க. இல்ல அதுக்கப்புறமா ஒரு மேடையில் எடப்பாடியார் உட்கார்ந்து இருக்கும்போது வந்து ஐயோ நான் இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் முதல்வர், இவர் ஒரு நல்ல அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் முதல்வர் இப்படி ஆட்சி பண்றாரு, இப்படிப்பட்ட முதல்வரை பார்த்ததே இல்லைன்னு ஒரே மேடையில் உட்கார்ந்து நீங்க ஏன் சொல்றீங்க? சொன்னீங்களா இல்லையா அண்ணாமலை? சொன்னீங்க. அப்ப எங்க போச்சு அந்த மனசுக்குள்ள கூட்டணியிலேயே இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம்? மோடி எப்பா நீ பெரிய மோடியோட பக்தம், உயிர் நாடிலேயே மோடி இருக்குல்ல, நீ வச்சுக்கப்பா. மோடிக்கு இங்கே தமிழக மக்களே இடம் இல்லைன்ட்டாங்க, நீ வச்சுக்க உன்னோட பக்தி எல்லாம். அதுக்காக இங்கே வந்து உங்க பாஜகவோட தொண்டர்களை ஏமாத்தணும்னு முருடா விடுங்க, என்ன வேணா விட்டுக்கோங்க, அது எங்களுக்கு கவலை கிடையாது. இந்த பொய் பித்தலாட்டெல்லாம் பண்ணிக்கோங்க, கவலை கிடையாது. இங்கே வந்துட்டு அதனால தான் நான் வந்து கூட்டணியில், இதெல்லாம் யார் நம்புற மாதிரி இருக்கு? நான் சொல்கிறேன் 2024 எடப்பாடியார் கூட்டணி வேணா ஓடிப்போங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து கெஞ்சிட்டு இருந்தீங்களா இல்லையா கூட்டணி வரேன்னு? அப்பேற்பட்ட இப்படியே 2019 வரலங்கிற அவ்வளோ கோவம் இருக்கிறாள் ஏன் கெஞ்சுறீங்க? நான் கேட்குறேன், ஏன் கெஞ்சுறீங்க? கெஞ்ச வேண்டாமே. சரி, அதையெல்லாம் தாண்டி இப்போ சப்போஸ் 2024 கடவுள் எடப்பாடியார் வேண்டான்ட்டார், கூட்டணி இருந்தால் நீங்கள் பல்லு இழிச்சிட்டு வந்து பின்னாடி தான் நின்று இருந்திருப்பீங்க அண்ணாமலை. உண்மை சொல்லுங்கள். இப்போ என்னமோ பெரிய எதுக்கு அப்படியே பெரிய ஒரு பொய் இது பொய் நம்பர் 1.